நெக்கு, நீ, எல்போ பிக்மெண்டேஷன்லாம் உங்களுக்கு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்காக தான். ஹாய்! வெல்கம் டு எபிசோட் 9 ஆஃப் பாடி கேர் வித் நிவி. இந்த இஷ்யூஸ் வந்து ரொம்பவே காமன். நெறையா பேருக்கு இது இருக்கும். எதனால அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரிக்ஷன்னால ரொம்ப மோஸ்ட் பாப்புலரான ரீசன் அதுதான். அது மட்டும் இல்லாம சில பேருக்கு ஜெனடிக்ஸ்னாலேயும் இருக்கும். சில பேருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னால லைட்டா ஏதாவது விஷயம் சேராம போனா கூட, அந்த மாரி டெபாசிட்ஸ் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு வந்து டார்க்கான ஏரியாஸ் இருக்கிறதுக்கானது சான்சஸ் இருக்கு. பட் நெக்ல இருக்க பிக்மெண்டேஷன் மட்டும் டார்க்கான ஸ்கின் மட்டும் இல்லாமல் டெக்ஸ்சர்டாக ரொம்ப கோடாக இருக்கிற மாதிரி திக்காக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பேர் அகந்தோசிஸ் நிக்ராசிஸ். ஸோ அந்த இஷ்யூ உங்களுக்கு நெக்கில் இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் டெர்மாவோட நிக்ரிஃபிக்ஸ் க்ரீம். இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அந்த இஷ்யூவை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு. ஸோ அது இல்லை நார்மலாக தான் பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா நெக்கு, எல்போ, நீ எல்லாத்துக்குமே உங்களுக்கு கெமிஸ்டட் பிளேயில் பிரைட்னிங் ரோல் ஆன் இருக்குது. அது காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் இன்க்ரீடியன்ஸ், ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்முலேஷன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஷான ஸ்க்ரப்பிங் அந்த ஏரியாஸில். அது வந்து டெட் ஸ்கின் செல்ஸ் கிடையாது, உங்களுக்கு ஸ்கின்ல கலர் மாதிரி இருக்குது, டிஸ்கலரேஷன்ன்ற கான்செப்ட். ஸோ ஹார்ஷாக அங்கே ஸ்க்ரப் பண்ணாதீங்க. நார்மலாக மைல்டாக என்ன வந்து ஸ்க்ரப்பிங் யூஸ் பண்ணுவீங்களோ அதுவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்ஃபோலியேஷனும் பண்ணக்கூடாது. லைக் நிறைய எக்ஸ்ஃபோலியேட்டிங்காக இருக்கிற மாதிரி இன்க்ரீடியன்ஸை பாடி வாஷில் யூஸ் பண்ணி பீல் யூஸ் பண்ணி மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்கும். பட் கன்சிஸ்டன்ட் யூஸ் மூலியமாகவும் ஒரு ப்ராப்பரான பாடி கேர் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இன்கார்பரேட் பண்ணி ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இது ஃபேட் ஆகி உங்களுக்கு கலர் சேஞ்ச் நடக்கிறது கண்டிப்பாக தெரியும். ஸோ பேஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி வந்து இதுக்கு ரொம்பவே அவசியம். இது இல்லாமல் ஹோம் ரெமடிஸில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரொம்பவே பாப்புலரான மெத்தட், பொட்டேட்டோ ஸ்லைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல டார்க் ரீஜன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு ரப் பண்ணி மசாஜ் பண்ணலாம். செகண்டு, 1/2 ஸ்பூன் கர்ட் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர். இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து அஃபெக்டட் ஏரியாஸில் அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் டெய்லியும் விட்டுட்டு வாஷ் பண்ணுறது மூலியமாகவும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. நெக்ஸ்ட் எபிசோட் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிமேட் ஏரியா ஹைஜீன், ஏகே வெஜைனல் ஹைஜீன் பற்றி தான். ஸ்டே டியூன். பை.